வணக்கம் மக்களே, வெல்கம் டு தேர்ட் டே ட்ரிப். ஆமாம், ஸோ இப்போ தேர்ட் டே கொடைக்கானலில் செகண்ட் டே ஸ்பெண்ட் பண்ணி இப்போ தான் அர்லி மார்னிங் எழுந்திட்டு வந்தோம். உங்களுக்கு மார்னிங் வியூ காமிக்கலான்னு நினச்சோம். ஸோ வியூ காமிக்கிறோம். இந்த ஹோட்டல் சூப்பராக இருந்துச்சு. இந்த ஹோட்டலோட வியூவும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இன்னைக்கு என்ன பிளானு? இன்னைக்கு என்ன பிளான்னா சைக்கிளிங் போகிறோம். இந்த கொடைக்கானல்னாலே இந்த ஜோடியாக சைக்கிளில் போவாங்க பாருங்க, அதுதான் ஒரு ஃபன்னே. ஸோ சைக்கிளில் போகிறோம். அப்புறம் சைக்கிளில் அப்புறமா லேக் கிட்ட போகிறோம். ஸோ லேக் போட்டிங் எல்லாம் இருக்க போகுது. அப்புறமா சைக்கிளிங். ஆனால் ஒன்று, காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே. கிளைமேட்ல என்னதான் பண்ண முடியும் அப்படின்ட்டு. பிகாஸ் எப்படி இருக்கு பாருங்க, ஒரு செகண்ட். ஏதாச்சும் தெரியுதா? நேற்று வந்ததுலேருந்து நாங்கள் இப்படி தான் இருக்கோம். பெங்களூர் தான் குளிர்னு பார்த்தா கொடைக்கானல் பெங்களூரை விட 10 times ஜாஸ்தி குளிராக இருக்கு. ஆனால் என்னன்னா இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பெங்களூர் தான் ரொம்ப குளிர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த குளிர் வந்து அந்த குளிர் ஒத்துக்காதுன்னு நினைக்கிறேன் நிச்சயம். ஆனால் எங்களுக்கு ஓகே தான். ஓகே இல்லை, ரொம்பவே குளிர். சும்மா ஒரு வீடியோக்கு தான் இந்த ஊர் எல்லாமே. போன உடனே பெட்ஷீட்குள்ளே தான் போனோம். தேர்ட் டே வாங்க பார்க்கலாம். பைத்தியமா உங்க கூட இருந்தா பின்ன. ஃபாக் ரிலீஸ் ஆனவொன்னா இந்த வீடியோ போடுறோம். பாருங்க ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு. அங்கே இருக்கிற ஒரு ஹோட்டல் டூர், ஸோ கம்ப்ளீட் டூர் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, நான் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு அப்படியே ஜஸ்ட் ஒரு ஃபாஸ்ட் மோஷன்லாம் பார்க்கலாம். ஸோ நாங்கள் இருக்கிற பேர் வந்து டவுன் கண்ட்ரி பை விவேரா. ஸோ அவங்க தான் வெல்கம் பண்ணியிருக்காங்க. வெல்கம் பண்ணிட்டோம் நாங்களே. ரிசப்ஷன் ஏரியா அங்கே ஒரு சின்ன ரூம் தெரியுதுல்ல, ஸோ அதுதான் ரிசப்ஷன் ஏரியா. இம்பார்ட்டண்ட்டான விஷயங்க, கொடைக்கானலுக்கு வந்தால் நீங்கள் 1 liter 2 liter வாட்டர் பாட்டில்ஸ் கிடைக்காது. கம்ப்ளீட்டாக பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 5 liters அப்புறமா 10 liters வாட்டர் பாட்டில் தான் கிடைக்கும். அது ஆல்மோஸ்ட் 120 130 அந்த மாதிரி ப்ரைஸில் இருக்கும். ஸோ இது வந்துட்டு பிளே ஜோன். ஸோ அதுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இங்கே வந்துட்டு இன்டோர் கேம்ஸ் எல்லாம் இருக்கு. கேரம். இது என்னது ஆக்சுவலி? இது ஆக்சுவலி டேபிள் டென்னிஸ் மாதிரி என்னமோ, சாரி டேபிள் ஃபுட்பால் கேம். என்ன பேர் கூட தெரியலையே. இது எப்படி ஆடணும்னு ஷேக்கர் தெரியாமல் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஓ, லூடோவா? எக்ஸாக்ட்லி. ஓ, காயின்ஸ்லாம் இருக்குங்க. 10 கலரில் இருக்கு. அங்கே இருக்கிறதே 4 தான். ஸோ சேஃபாக வச்சுக்கலாம். பாவம் சப்ஸ்கிரைபர்ஸ் அவ்வளோவா அவ்வளோதான் பயந்துருவாங்க. இதான் இண்டோர் பிளே ஏரியா. ஸோ இங்கே வந்து செஸ் உங்களுக்கு ஆட தெரியுமா? சொல்லி கொடுத்ததே நான் தான் உங்களுக்கு ஆக்சுவலி. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இல்லை கேட்குது இல்லை காது. ஸோ இதுலேயே தெரிஞ்சுக்கணும் நான் எப்படி செஸ் ஆடுவேன்ட்டு. ஓகே, குதிரை அங்கே தான் வைக்கணுமா?
அதெல்லாம் அங்கேயே காயின் திருடிடாதீங்க வாங்க. ஹாய் மக்களே, நம்ம டவுன் விவேராவோட ரூம் டூர் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்படிதான் இந்த வியூ இருக்கு. இங்க இருந்து எங்க ரூமுக்கு நம்ம போலாம். ஃபுல்லு மிஸ்ட் இருக்கு. அப்பவே உங்களுக்கு வியூ காமிச்சாங்கல்ல, அந்த டெரஸ் மேல அதை காமிச்சாங்க. சூப்பர். நம்ம ரூம் வாங்க. ஃபோக்கஸ் திஸ். ஒரு சோஃபா போட்டிருக்காங்க, உட்காந்து என்ஜாய் பண்ண. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ரூம். ஸோ என்ட்ரி ஆகலாம். இது எப்படின்னா ஃபுல்லு உட்ல இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு வுட் ஹவுஸ் மாதிரி தான். ஸோ சூப்பரா இருக்கு. ஸோ உள்ள வாங்க. இங்க என்னென்ன இருக்குன்னா இங்க ஒரு லார்ஜ் சைஸ் மிரர் கொடுத்துருக்காங்க. அங்க மிரர்ல நம்ம அட்ராக்டிவா தெரியணும்ட்டு ஒரு லைட் வேற ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க பெஞ்ச் இருக்கு. இதுல வந்து ஹாட் வாட்டர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க அடிஷ்னலா எதனா சூட்ஸ் இல்ல ஷர்ட்ஸ் எதனா போட்டுக்க ஹேங்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணி இங்க கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. அப்புறம் இங்க ஒரு சின்ன காட். இது ஒரு 3 மெம்பர்ஸ் அப்படி தூங்குறப்ப இங்க ஒரு சின்ன காட் இருக்கு. அங்க ஸோ இங்க ஒரு ஸ்கிரீன். அப்புறம் இங்க ஒரு லார்ஜ் சைஸ் பெட். இது குயினான்னு தெரியல. குயின் சைஸ் பெட் கொடுத்துருக்காங்க. ஷேக்கர் சொல்லி சொன்னாங்க. ஓகே, ஸோ இது இப்படி இருக்கு. பெட் நல்லா இருக்கு. ஸோ இங்க ராயலா இருக்கட்டும், பெட் மேல ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு ஃபோக்கஸ் லைட் வச்சிருக்காங்க. நம்ம அழகா தெரியும் மிரர்ல இருந்து. அழகா இருக்கு இந்த சீன். அதுக்கப்புறம் இங்க வாங்க. ஸோ இந்த சைடு நீங்க பாத்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லா வுட் ஹவுஸ். நான் சொன்ன மாதிரி வுட்லயே பண்ணிருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி இருந்தா ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் அங்க 0 பல்ப் கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு டெலிவிஷன் இருக்கு. இங்க மெனு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நாங்க நைட் ஆர்டர் பண்ணோம் சிக்கன் 65. சூப்பரா இருந்துச்சு. ஸோ இங்க மெனு இருக்கு. இங்க அவங்க ப்ரொவைட் பண்ணிருக்க சர்வீசஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு சின்ன டீ டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு சோஃபா இருக்கு. 2 மெம்பர்ஸ் உட்கார்ற மாதிரி. ஆனா இதெல்லாம் யூஸ் பண்ணுவோமான்னு தெரியல. அப்புறம் இங்க கேட்டில் இருக்கு. சுடு தண்ணி வரல, இதுல கூட சூட் பண்ணி குடிச்சுக்கலாம். ஆக்சுவலி ஹாட் வாட்டர் குடிக்க. அப்புறம் இங்க ஒரு ஜக் ஃபுல்லா வாட்டரோட கொடுத்துருந்தாங்க. டெலிஃபோன். அப்புறம் இங்க ஒரு டஸ்ட்பின். இதுதான் பெஸ்ட் பார்ட் ஆஃப் த ரூம் ஆக்சுவலி. இங்க வாங்க. ஸோ இங்கிருந்து நம்ம பார்த்தோம்னா வியூ சூப்பரா தெரியும். சில்லுன்னு காத்து வரும். சூப்பரா இருக்கு இந்த வியூ. ஃபுல்லு மிஸ்டியா. மழை இப்பதான் வந்துச்சு ஜஸ்ட் நவ். இப்போ ஃபுல்லு மிஸ்ட் ஆயிடுச்சு. இங்கத்துல இருந்து வியூ பார்க்க சூப்பரா இருக்கு. இங்கத்துல இருந்து சன்ரைஸ் பார்க்கலாம். அப்புறம் இங்க வாஷ்ரூம் இருக்கு. ஓகே, ஸோ இங்க ஒரு மிரர் இருக்கு. அஃப்கோர்ஸ் இப்போ வந்துட்டு கேர்ள்ஸ் ரெடி ஆகும்போது யாரும் பிளேஸே தர மாட்டாங்க. மென் ரெடியாவ அவங்களுக்கு செப்பரேட்டா ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க இங்க. அதுக்கப்புறம் இங்க ஹேங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட ரூம். இங்க என்ன இருக்கு? மேல எதுவுமே இல்லை, உட் தான் இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஓவரால் ரூம். இங்க வந்துட்டு ஓல்டு கொடைக்கானல் எப்படி இருக்குன்னு ஒரு பிக்சர் போட்டிருக்காங்க. அங்க அதுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இதுதான் ஓல்டு கொடைக்கானல். ஸோ இதுதான் நாங்க தங்கி இருந்த ரூம். ரூம் டூர் பை சாந்து. ஹாய் மக்களே, இது ஒரு புதுசான பிளேஸ். இது என்னன்னா கூக்கர்ஸ் வாக்குன்னு சொல்றாங்க. ஸோ இங்க வாக் பண்ணிட்டு வந்தோம்னா இந்த வியூ தெரியுது உங்களுக்கு. மேலே ஃபுல்லா மிஸ்ட் கவர் ஆன மாதிரி ஓவரால். அங்கே லேக் இருக்கு, சின்னதா வில்லேஜ், சின்ன சின்ன ஹவுசஸ், அப்புறம் ஹில்ஸ் மேலே ஃபுல்லு மிஸ்ட் கவர் ஆகிருக்கு. சன்செட் ஆகுற டைம்ல இது மஸ்ட் விசிட் பிளேஸ். வந்து பாருங்க, சூப்பரா இருக்கு. ஸோ இது வரைக்கும் எனக்கு பிடிச்ச பிளேஸ்லயே இதுதான் ஃபர்ஸ்ட் பிடிச்சது. செம்ம அழகா இருக்கு. பியூட்டிஃபுல் வியூ. பியூட்டிஃபுல்லா இருக்கு. பட் கொஞ்சம் ஏறி வந்து கஷ்டம். ஸோ உங்களோட ஒப்பீனியன் கேட்கலாம். மிஸ்டர் சேகர் ஏறி வந்தது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஃபீல்? முடியல சீரியஸாக. ஆல்மோஸ்ட் ஒரு 700 மீட்டர்ஸ் ஒன்று மேலே. ஆக்சுவலாக இன்னும் போகணும். நாங்கள் பாதி தூரம் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன்.
இந்த வியூவே போதும்னு அப்படியே டிசைட் பண்ணுறீங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு இருக்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வரணும், ஏறி வரணும். பட் ஏறி வந்தா அது ஆக்சுவலி வேற லெவல்ல இருக்கும். பெஸ்ட் பிளேஸ், செம்ம வியூ, சூப்பராக இருந்துச்சு.